வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க வெங்கட்ராஜ். நம்மோட திரைக்ராஃப்ட் சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இந்த சாப்டர்ல நாம விஎஸ்டிசி ஆப்ஜெக்ட் பொசிஷன் செட்டிங்ஸோட பார்ட் 2வ டீட்டெயிலா பார்க்க போறோம். போன வீடியோ அதாவது சாப்டர் 10 பார்ட் 1ல நாம ஆப்ஜெக்ட் பொசிஷன் செட்டிங்ஸ்ல பை ஒர்க் ஏரியா, ஃப்ரம் அண்ட் டூ கர்சர் பொசிஷன், ஓல்ட் பேரண்ட் டியூரேஷன், லேயர் பொசிஷன்ஸ் இதெல்லாம் டீட்டெயிலா பார்த்தோம். அந்த வீடியோவ இதுவரைக்கும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். முதல்ல அத பாருங்க. ஏன்னா பார்ட் 1 பார்க்காம, பார்ட் 2 பார்த்தீங்கன்னா, இந்த கன்டென்ட்ல நீங்க பாதிய மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால இந்த பார்ட் 2 உங்களுக்கு புரியாமலும் போக வாய்ப்பு இருக்கு. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப ஃப்ரம் ஸ்டார்ட் ஆஃப் த சீன் ஆப்ஷன் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ சீன் ஸ்டார்ட்டிங்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் டிஸ்ப்ளே ஆகணும்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ இன்ட்ரோல பேக்ரவுண்ட் இமேஜ் இல்ல மியூசிக், ஓப்பனிங் டைட்டில், டிஸ்க்ளைமர் டெக்ஸ்ட், லோகோ ரிவீல் இது எல்லாமே சீன் ஸ்டார்ட்டிங்ல இருந்து டிஸ்ப்ளே பண்ண வேண்டிய ஆப்ஜெக்ட். நல்லா கவனிங்க. இது எல்லாமே சீன் ஸ்டார்ட்டிங்ல இருந்து, வீடியோ ஸ்டார்ட்டிங்ல இருந்து இல்ல, டெக்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல இருந்து இல்ல, கர்சர் பொசிஷன்ல இருந்தும் இல்ல. ஒரு சீன் ஸ்டார்ட் ஆகும்போது கூடவே ஆரம்பிக்க வேண்டிய ஆப்ஜெக்ட்டை இம்போர்ட் பண்ணும்போது இந்த ஃப்ரம் ஸ்டார்ட் ஆஃப் த சீன் ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ ப்ளே ஹெட்டை ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல வச்சு இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி இமேஜை இம்போர்ட் பண்ணுறேன். இப்போ ஓல்ட் பேரண்ட் டியூரேஷனுக்கு இமேஜ் ஆப்ஜெக்ட் டிஸ்ப்ளே ஆகுது. ஓல்ட் பேரண்ட் டியூரேஷன்னா இங்கே இருக்கிறதுலையே இந்த வீடியோ ஃபைல் தான் பெரிய ஆப்ஜெக்ட். டியூரேஷன் 25.766. ஸோ அதோட லென்த்துக்கு பேஸ் ஆகும்னு நாம் பார்ட் 1ல ஏற்கனவே பார்த்தோம். இப்போது இதுவே ப்ளே ஹெட்டை 3rd செகண்டில் வைக்கும்போது பாருங்கள், இங்கே பொசிஷன் அப்பையும் 0 செகண்ட்ஸ் தான் காட்டுது, 3 செகண்ட்ஸ் காட்டலை. ஆனால் டியூரேஷன் 23.766 செகண்ட்ஸ் காட்டுது. விச் மீன்ஸ் இமேஜ் டைம்லைன் கர்சரை கன்சிடர் பண்ணாமல் ஸ்டார்டிங்கில் இருந்து தான் ஆட் ஆகுது. ஆனால் முடியறது கர்சரை 3rd செகண்டில் வச்சதால எண்ட் வரைக்கும் போகாமல் 3 செகண்ட் முன்னாடியே முடியுது. ஸோ ஒரு பெரிய வீடியோஸை எடிட் பண்ணும்போது எடிட்டர்ஸ் ப்ரிவ்யூ இல்லை ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்க்குறதுக்காக கர்சரை இங்கே அங்கே மூவ் பண்ணுவாங்க. அப்போது ஆக்சிடென்டலாக ஒரு நியூ ஆப்ஜெக்ட் தப்பான இடத்துல ஆட் ஆகாமல் இருக்க இந்த ஃப்ரம் ஸ்டார்ட் ஆஃப் த சீன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து டு த எண்ட் ஆஃப் த சீன் ஆப்ஷன் பற்றி பார்க்கலாம். நான் டைம்லைன் கர்சரை இங்கே 3rd செகண்டில் வச்சு டு த எண்ட் ஆஃப் த சீனை செலக்ட் செஞ்சு இமேஜ் ஆப்ஜெக்டை இம்போர்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே பொசிஷனில் பாருங்கள், ஏற்கனவே சொன்ன மாதிரி அது இந்த சீனில் இருக்கிற பெரிய ஆப்ஜெக்ட். இந்த வீடியோ தான் அதோட எண்ட் டைமை காட்டுது. டியூரேஷன் நான் கர்சரை 3rd செகண்டில் வச்சதால ஆப்ஜெக்ட் எண்ட் வரைக்கும் போகுது. ஆனால் ஸ்டார்டிங்கில் அந்த 3 செகண்ட் மைனஸ் ஆகி டைம்லைனில் இம்போர்ட் ஆகுது. ஃப்ரம் ஸ்டார்ட் ஆஃப் த சீனுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கவனிச்சிங்களா? ஃப்ரம் ஸ்டார்ட் ஆஃப் த சீனில் இம்போர்ட் பண்ணுற இமேஜ் ஸ்டார்டிங்லேருந்து ப்ளேஸ் ஆகி எண்டில் 3 செகண்ட்ஸ் குறைச்சி முடிஞ்சுது. இதுவே டு த எண்ட் ஆஃப் த சீன் ஜஸ்ட் அதுக்கு ஆப்போசிட். எண்டில் முழுசாக முடியுது, ஆனால் ஆரம்பத்தில் 3 செகண்ட்ஸ் கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த ஆப்ஷன் எப்போ யூஸ் ஆகும்னா, வீடியோவோட எண்டில் எக்ஸாக்டாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகணும்னா அப்போது இந்த டு த எண்ட் ஆஃப் த சீன் பெர்ஃபெக்டாக இருக்கும். ஃப்ரம் மேனுவல் பொசிஷன். இந்த ஃப்ரம் மேனுவல் பொசிஷனில் இம்போர்ட் பண்ணுற ஆப்ஜெக்ட் டைம்லைனில் எந்த பொசிஷனில் ஆரம்பித்து எவ்வளவு டியூரேஷனில் முடியணும்னு மேனுவலாக நாமே டைம் ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ டெமோ பார்ப்போம். இங்கே டைம்லைன் கர்சரை 3rd செகண்டில் வைக்கிறேன். இப்போது செட்டிங்ஸில் ஃப்ரம் மேனுவல் பொசிஷன் சூஸ் பண்ணால் இங்கே பொசிஷன் டைம்லைன் கர்சரை நான் 3rd செகண்டில் வச்சதால 3 செகண்ட் காட்டுது. டியூரேஷன் வீடியோ டியூரேஷன் 25.766 இல்லையா, அதில் 3 செகண்ட்ஸ் போக மீதி 22.766 காட்டுது. இப்போது பொசிஷனை 1 செகண்ட்க்கும் டியூரேஷனை 10 செகண்ட்ஸ்க்கும் மேனுவலாக மாற்றுறேன். ஸோ டைம்லைன் கர்சர் பொசிஷனை இக்னோர் பண்ணி ஆப்ஜெக்ட் கரெக்டாக 1 செகண்டில் ஆரம்பித்து 10th செகண்டில் முடிகிற மாதிரி இம்போர்ட் ஆகுது. இந்த ஆப்ஷன் எடிட்டருக்கு எப்போ யூஸ் ஆகும்னா, உங்கள் வாய்ஸ் ஓவரும் டெக்ஸ்ட்டும் சிங்க் ஆகணும்னா, இல்லை ஒரு குறிப்பிட்ட படக்காட்சியும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் மேட்ச் ஆகணும்னா, நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்துருப்பீங்க, டைட்டிலில் மியூசிக் டைரக்டர் பேர் போடும்போது ஒரு ஸ்பெஷல் பிட் பேக்ரவுண்டில் வரும், கவனிச்சிருக்கீங்களா? அது மாதிரி. இல்லை எல்லா வீடியோஸ்லேயும் நம்ம லோகோ இல்லை சேனல் நேம் ஒரு குறிப்பிட்ட டைமில் 5th செகண்டில் ஆரம்பித்து 10th செகண்ட் வரைக்கும் டிஸ்ப்ளே ஆகணும்.
ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்டை ரொம்ப எக்ஸாக்டாக குறிப்பிட்ட நேரத்தில் ப்ளேஸ் பண்ணணும்னா ரொம்ப அனுபவமுள்ள ஒரு எடிட்டர் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுவாங்க. டு மேனுவல் பொசிஷன். இந்த ஆப்ஷன் ஃப்ரம் மேனுவல் பொசிஷனுக்கு அப்படியே ஆப்போசிட். இதை யூஸ் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் எங்கே முடியணுங்கிற எக்ஸாக்ட் டைமை நம்ம மேனுவலாக டைப் பண்ணலாம். இதுலேயும் விஎஸ்டிசி டைம்லைன் கர்சர் பொசிஷனை கன்சிடர் பண்ணாது. நாம் டைப் பண்ணுற மேனுவல் டைமில் இந்த ஆப்ஜெக்ட் எக்ஸாக்டாக எண்ட் ஆகும். உதாரணத்துக்கு இப்போ மேனுவல் பொசிஷனை 20 செகண்ட்ஸ்னு கொடுக்குறேன். டியூரேஷன் 10 செகண்ட்ஸ் தரேன். என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் 20th செகண்டில் எக்ஸாக்டாக முடியுது. டியூரேஷன் 10 செகண்ட்ஸ் இருக்கணும்னு கொடுத்ததால இங்கே ஸ்டார்டிங் பொசிஷன் நாம் கொடுக்குற டியூரேஷனை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகுது. இந்த ஆப்ஷன் எப்போ யூஸ் ஆகும்னா ஒரு டைலாக் முடிகிற எக்ஸாக்ட் மொமெண்ட்டில், இல்லை மியூசிக் பீட் முடிகிற இடத்துல, இல்லை நெக்ஸ்ட் சீன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட் மறையணும்னா இந்த மாதிரி சினோரியோவில் ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஷார்ட்டாக சொன்னால் டு மேனுவல் பொசிஷன் ஆப்ஜெக்ட் எண்ட் டைமிங்கை எடிட்டர் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண உதவுது. அடுத்து பொசிஷன் லாக்கிங் டு பேரண்ட் டியூரேஷனில் லாக் ஸ்டார்ட் பொசிஷனை எனேபிள் பண்ணால் என்ன ஆகும்னு பார்க்கலாம். டைம்லைன் கர்சரை சீன் ஸ்டார்டிங் பொசிஷனில் வச்சு இப்போது இந்த லாக் ஸ்டார்ட் பொசிஷனை எனேபிள் செஞ்சு லேயர் பொசிஷன் ஆட் நியூ லேயர் சூஸ் பண்ணி இமேஜை இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ எல்லாமே சேம் ஸ்டார்டிங் பொசிஷனில் இருக்குது. இப்போது இந்த வீடியோவோட ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் டைமை 5 செகண்ட்ஸ்க்கு மாற்றுறேன். இப்போ பாருங்கள் இமேஜும் அதே டியூரேஷனுக்கு மூவ் ஆகுது. அதாவது இமேஜோட ஸ்டார்டிங் டைமும் வீடியோவோட ஸ்டார்டிங் டைமும் ஈக்குவலாக இருக்குது. அக்யூரேட்டாக இதை பார்க்கணும்னா ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் டைமில் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். ஆனால் இமேஜோட டியூரேஷன் அந்த 5 செகண்ட்ஸ் கம்மியாயிடுது. அதே சமயத்தில் இங்கே விஎஸ்டிசி டைம்லைன் கர்சர் பொசிஷனை கன்சிடர் பண்ணுது. இதை கன்ஃபார்ம் பண்ண இப்போது டைம்லைன் கர்சரை 3rd செகண்டில் வச்சு டெமோ பார்க்கலாம். ஸோ நாம் எங்கேருந்து ஸ்டார்டிங் பொசிஷனை லாக் பண்ண நினைக்கிறோமோ அங்கே டைம்லைன் கர்சரை ப்ளேஸ் பண்ணணும். இப்போது லாக் ஸ்டார்ட் பொசிஷனை எனேபிள் பண்ணாமல் டெமோ பார்ப்போம். லாக் ஸ்டார்ட் பொசிஷன் எனேபிள் பண்ணலை, எல்லாமே சேம் ஸ்டார்டிங் பொசிஷனில் இருக்குது. இப்போ இந்த பேரண்ட் வீடியோவோட ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் டைமை 5 செகண்ட்ஸ்க்கு மாற்றுறேன். இப்போ பாருங்கள் இமேஜ் மூவ் ஆகாமல் அதே இடத்துல இருக்குது. ஓகே, இந்த ஆப்ஷன் எப்போ யூஸ் ஆகும்னா ஒரு நார்மல் எடிட்டிங்கில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு நியூ ப்ராஜெக்டில் 1/2 hour ஒர்க் செஞ்சுட்டு இருக்கும்போது எக்ஸிஸ்டிங் வீடியோவை ட்ரிம் பண்ணுவோம், இல்லை புதுசாக ஒரு வீடியோ ஃபைலை முன்னாடி இன்சர்ட் பண்ணுவோம். டைம் லைனை ரீஅரேஞ்சிங் இப்படி எது பண்ணாலும் நாம் லாக் பண்ணாமல் இருந்தால் அது வரைக்கும் ஆட் பண்ண டெக்ஸ்ட், இமேஜஸ் எல்லாம் வீடியோவுக்கு வலது இல்லை இடது பக்கமாக இடம் மாறிடும். எல்லா ஆப்ஜெக்ட்ஸோட டைமிங்கும் மாறிடும் இல்லையா? ஸோ நாம் மறுபடியும் அதை மேனுவலாக வீடியோவுக்கு சிங்க் ஆகுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸ்டார்டிங் பொசிஷனை லாக் பண்ணால் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணலாம். இப்போது லாக் எண்ட் பொசிஷன் பற்றி பார்க்கலாம். டெமோ பாருங்கள். இதை எனேபிள் பண்ணால் சைல்டு, அதாவது இமேஜோட எண்ட் டைம் பேரண்டோட எண்ட் டைமோட மேட்ச் ஆகிற மாதிரி மூவ் ஆகும். இந்த ஆப்ஷன் எப்போ யூஸ் ஆகும்னா நாம் ஒரு ப்ராஜெக்டை அவுட்ரோ எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜில் வீடியோ ஃபுட்டேஜ் புதுசாக ஆட் பண்ணுறது, இல்லை ட்ரிம் பண்ணுறது, ஆப்ஜெக்ட் ரீஆர்டரிங் இப்படி எது பண்ணாலும் நாம் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண எண்ட் டைம் கொலாப்ஸ் ஆகிடும் இல்லையா? அதை அவாய்ட் பண்ண இந்த லாக் எண்ட் பொசிஷன் யூஸ் ஆகும். விஎஸ்டிசியில் இந்த ஆப்ஜெக்ட் பொசிஷன் செட்டிங்ஸை கரெக்டாக புரிஞ்சிட்டா ஆப்ஜெக்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே இந்த த்ரிக்ராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிங்கன்னா நீங்கள் விஎஸ்டிசி எடிட்டிங் சப்ஜெக்ட்ஸ் இது போல் இன்னும் நிறைய கற்றுக்கலாம். அது நிறைய கண்டென்ட் போடுறதுக்கு எனக்கும் ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்த சாப்டரில் வீடியோஸ்க்கு கிராஸ் ஃபேடிங் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே நாம் ஃபேட் இன் அண்ட் ஃபேட் அவுட் எஃபெக்ட்ஸ் பார்த்துருக்கோம். இந்த கிராஸ் ஃபேடிங் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக புதுசாக இருக்கும். அதை மிஸ் பண்ணாமல் இருக்க கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வீடியோ உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டில் தென், பை டு ஆல்.